ஹலோ கைஸ், வணக்கம் பசங்களா. இன்னைக்கு நம்ம ஒரு நியூ டாபிக் பார்க்க போறோம். அதாவது ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர் அதை கவர் பண்ண போறோம். இது ஃபுல்லாவே எதை பத்தினா, அதாவது இப்ப நமக்கு ஆந்தர்னா என்னன்னு தெரியும், கரெக்டா? சோ நான் அதையும் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஆந்தர்னா என்ன எல்லாமே டீடைலா சொல்றேன். சோ இது எல்லாமே பாத்தீங்கன்னா மேல் கேமிட், ஓகேவா? சோ ஒரு ஃபர்டிலைசேஷன் ஆகிறதுக்கு முன்னாடி நமக்கு மேல் கேமிட், அதுக்கப்புறம் ஃபீமேல் கேமிட் ரெண்டுமே வந்து ஃபார்ம் ஆகும். சோ மேல் கேமிட் ஃபார்மேஷன் பத்தி மட்டும் இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம் டீடைலா. ஓகே, சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து இப்ப என்ன கேட்டேன், ஆந்தர்னா என்ன அப்படின்னு கேட்டேன், கரெக்டா? சோ இப்போ நமக்கு வந்து பார்ட்ஸ் ஆஃப் அ ஃபிளவர் நமக்கு தெரியணும். பார்ட்ஸ் ஆஃப் அ ஃபிளவர். சோ வாட் ஆர் த வேரியஸ் பார்ட்ஸ் ஆஃப் அ ஃபிளவர்? சோ இதெல்லாம் நம்ம வந்து ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஃபர்ஸ்ட் வந்து கேலிக்ஸ், நெக்ஸ்ட் வந்து கரோலா, தேர்ட் வந்து என்னது ஆண்ட்ரீஷியம், ஃபோர்த் வந்து கைனீஷியம், கரெக்ட். ஸோ இப்போ கேலிக்ஸ்ல வந்து என்ன இருக்கு, செப்பல்ஸ் இருக்கு. ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர்ஸ்ல பார்த்தோம்னா பாட்டம்ல வந்து ஒரு கிரீன் கலர் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதான் செப்பல்ஸ். கரோலால என்ன இருக்கு, பெட்டல்ஸ். ஸோ இப்போ நம்ம ஃபிளவர்ல வந்து அட்ராக்டிவ் பார்ட், ஓகேவா? இப்போ வந்து டிஃப்ரெண்ட் கலர்டு பார்ட், அதுதான் வந்து பெட்டல்ஸ். ஆண்ட்ரீஷியம், திஸ் இஸ் த மேல் பார்ட். ஓகே, ஸோ இந்த ஆண்ட்ரீஷியத்துல தான் இட் இஸ் மேட் அப் ஆஃப் ஸ்டேமன். கைனீஷியம் என்னது, ஃபீமேல் பார்ட், இட் இஸ் மேட் அப் ஆஃப் பிஸ்டில். ஸோ இது எல்லாமே வந்து பேசிக்ஸ், கரெக்டா? இதெல்லாம் நம்ம வந்து 11th பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதோடைய ஸ்ட்ரக்சர், அதாவது ஸ்டேமன் தான் வந்து ஆண்ட்ரீஷியம் வேர்ல்ட்ல இருக்கிற மேல் ரீப்ரொடக்டிவ் பார்ட். ஸோ இப்போ நீங்க ஒரு ஃபிளவர் எடுத்தோம்னா, ஜென்ரலா ஒரு ரஃபா எடுத்தோம்னா, ஸோ இதுதான் வந்து கேலிக்ஸ். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய கரோல், அதாவது பெட்டல். ஸோ திஸ் இஸ் யோர் ஸ்டேமன், கரெக்டா? இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டேமன். அதுக்கப்புறம் we have the pistil, that is a female reproductive part. ஸோ இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு ஃபிளவர், கரெக்ட்? இப்போ இந்த ஸ்டேமன், ஓகே, இந்த ஸ்டேமனை தான் இப்ப நான் டீடைலா பார்க்க போறேன். இந்த ஸ்டேமன்ல என்னென்ன இருக்கு? ஜெனரலா பார்த்தோம்னா ஒரு ஸ்டேமன்ல வந்து இட் ஹாஸ் ஃபிலமெண்ட் அண்ட் ஆந்தர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேல இருக்கிற அந்த லோப்டு ஸ்ட்ரக்சர், அதாவது பை லோப்டுன்னு சொல்லுவாங்க. லோப்னா என்னது, ஒரு மாதிரி உருளையா இருக்கிற மாதிரி, ஓகேவா? அதுதான் வந்து லோப் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சோ இதுல வந்து ஃபிலமெண்ட் இருக்கு, ஆந்தர் இருக்கு. எதுல, ஸ்டேமன்ல. சோ இந்த ஆந்தருடைய ஸ்ட்ரக்சர் தான் இது, சரியா? சோ இந்த ஆந்தரை நான் இப்ப எடுக்கிறேன். இந்த ஆந்தரை எடுத்து நான் இப்படி வந்து டைசெக்ட் பண்றேன். சோ இது பேரு டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? சோ ஒரு ஆந்தர் எடுத்துட்டு நான் இப்படி வெட்டுறேன்னா அது வந்து டிரான்ஸ்வர்ஸ் செக்ஷன். சோ அந்த இப்ப வந்து மேல இருந்து நான் பாக்குறேன், அப்ப ஆந்தர் வந்து இப்படிதான் தெரியும். சோ இப்ப இந்த ஆந்தருடைய டீடைல் ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி வந்து மேல் கேமிட் வந்து ஃபார்ம் ஆகுது, இது எல்லாத்தையும் இந்த வீடியோல நம்ம ஃபுல்லாவே கவர் பண்ணிடலாம். ஓகே, இப்ப நம்ம வந்து ஆந்தருடைய ஸ்ட்ரக்சரை பத்தி பார்க்கலாம். ஆந்தர்னா என்ன சொன்னேன், ஆந்தர் வந்து ஒரு பைலோப் ஸ்ட்ரக்சர். பைலோப், அதாவது பைனா 2, சோ வந்து 2 lobes இருக்கும், அதுதான் இது. So one lobe and the second lobe. So there are actually 2 lobes of the anther. Okay, so each lobe has 2 microsporangia. Okay, இப்ப 2 லோப் இருக்கு. அந்த 2 லோப்லயுமே வந்து ரெண்டு சர்க்கிள் இருக்கு. அந்த சர்க்கிள் தான் என்னன்னா மைக்ரோஸ்பொராஞ்சியா. ஓகே, சோ இது பேரு மைக்ரோஸ்பொராஞ்சியா. சிங்குலரா சொன்ன என்ன சொல்லலாம், மைக்ரோஸ்பொராஞ்சியம் அப்படின்னு சொல்லலாம், ஓகேவா? சோ இதுதான் வந்து அந்த சர்க்கிள். இப்போ இந்த ஆந்தருக்கு வந்து we have around 4 walls, ஓகேவா? சோ வந்து 3 வந்து வெளியே இருக்கு, ஒரு வால் மட்டும் மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ள இருக்கு. சோ டோட்டலா எவ்வளவு வால்ஸ் இருக்கு ஆந்தர்ல, 4 வால்ஸ் இருக்கு, ஓகேவா? சோ there are actually 4 walls of anther. So 3 walls are at the outside, okay, and 1 wall is in the periphery of the microsporangium. Periphery na another circumference. So microsporangium circumference and the wall irukku. So ipo walls of anther. Okay, first wall வந்து epidermis, second wall பேரு endothecium. So இது எல்லாமே ரொம்ப முக்கியமான வேர்ட்ஸ், அதனால நீங்க என்ன பண்ணலாம், ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கலாம். So ஒரு வாட்டி எழுதி பார்த்துக்கிட்டா it will be very easy. Okay, so first layer பேரு epidermis, second வந்து endothecium, third layer பேரு middle layer and fourth layer is tapetum. So இது நாலும் வந்து 4 walls of anther. ஓகே, இப்போ இது ஒவ்வொரு வாலையும் நம்ம இதுல நேம் பண்ணிடலாமா என்னன்னு? So first wall என்னது, epidermis. So இதுதான் epidermis. Okay, so this is your first wall, epidermis. Next என்னது, endothecium. Endothecium தான் இந்த second layer. Okay, இந்த ரெட் கலர்ல இருக்குல்ல, அதுதான் வந்து endothecium. தேர்ட் என்னது, மிடில் லேயர். மிடில் லேயர் வந்து இந்த கிரீன் கலரா நிறைய செல்ஸ் இருக்குல்ல, சோ இதுதான் வந்து நம்மளுடைய மிடில் லேயர். ஃபோர்த் ஒன் இஸ் டெபிடம், தட் இஸ் திஸ் போர்ஷன். இந்த ப்ளூ கலரா இப்படி இருக்கு இல்லையா, சோ இதுதான் வந்து டெபிடம். இப்போ இந்த ஒரு லேயர் பத்தியும் டீடைலா நம்ம ஸ்டடி பண்ணலாம். சோ ஃபர்ஸ்ட் என்ன சொன்னா, எபிடர்மிஸ். எபிடர்மிஸ் இஸ் த அவுட்டர் மோஸ்ட் லேயர் ஆஃப் ஆந்தர். Epidermis is the outermost layer
It is the outermost layer of anther, okay, and it is made up of flat cells. So இது பார்த்தாலே தெரியுது, இது வந்து cells எல்லாமே வந்து flat-ஆ இருக்கு, கரெக்டா? So அதனால it is made up of flat cells. Second என்னது? Endothelium. Endothelium is the second layer, okay. இந்த endothelium எப்படி இருக்குன்னா, அதாவது it is a second layer நான் சொன்னேன், கரெக்டா? இந்த endothelium வந்து it is a fibrous layer or it has fibrous cells. It has callus thickening, okay. So அப்ப என்ன அர்த்தம்னா இந்த செல்ஸ் எல்லாமே திக்கா இருக்கு. இப்ப எபிடர்மிஸ் மாதிரி flat cells இல்ல, ஓகேவா? இதுல எல்லா செல்ஸுமே வந்து திக்கா இருக்கு. அந்த மெட்டீரியல் பேரு callus, okay. So it is having callus thickening and it is a fibrous cells, okay. So இது ரெண்டுமே நாம ஞாபகம் வச்சுக்கணும். மூணாவது என்னது? மிடில் லேயர், அதாவது the next layer, the layer adjacent to the endothelium, கரெக்டா? இப்போ இந்த மிடில் லேயர் வந்து it is actually 3 to 4 in numbers. Very important. எபிடர்மிஸ் எப்பவுமே வந்து ஒரு லேயர் தான், ஏன்னா அவுட்டர்ல வந்து ஒரு லேயர் இருக்கு, அதனால வந்து 1 in number, ஓகே. எண்டோதீசியம் எவ்வளோ? 1 in number. ஆனா இந்த மிடில் லேயர் அதை நம்ம லேயர்ஸ்னு சொல்லலாம், ஏன்னா வந்து 3 to 4 லேயர்ஸ் இருக்கு, ஓகே. So it is a 3 to 4 layers of compactly arranged cells. 3 to 4 in number, compactly arranged cells, okay. So last வந்து tapetum. Tapetum is the innermost layer which is covering the microsporangium. So microsporangium cover பண்ற layer தான் tapetum, okay. So it covers the microsporangium, okay. So இப்போ இந்த tapetumக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, okay. So இந்த first 4 layers clear-ஆ புரியுதா? So first வந்து epidermis, next வந்து endothelium, middle layer, then we have tapetum, okay. So இதுல tapetum is the innermost layer which is covering that microsporangium, correct. இப்போ இந்த tapetumக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு, அதாவது இந்த tapetum வந்து it is covering the microsporangium, right. இந்த tapetum provides nourishment or nutrition to, ஓகே. இப்போ இது வந்து இந்த மாதிரி அவுட்டர் இந்த லேயர் தான் வந்து நமக்கு டெபிடம் நமக்கு தெரியும், கரெக்டா? இதுதான் வந்து டெபிடம் லேயர். இது வந்து இது உள்ள இருக்க செல்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. உள்ள இருக்கிற செல்ஸ், அதாவது மைக்ரோஸ்பொராஞ்சியத்துக்கு உள்ள இருக்கிற செல்ஸுக்கு வந்து நியூட்ரிஷன் ப்ரொவைட் பண்ணுது. ஸோ இந்த உள்ள இருக்கிற செல்ஸ் பேரு ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ, ஓகே. ஸோ அப்போ டெபிடம் ப்ரொவைட்ஸ் நியூட்ரிஷன் டு எக்ஸாக்ட்லி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ. genus tissue. So இது ரொம்ப ரொம்ப முக்கியம், okay. So tapetum provides nourishment to sporogenous tissue. So இப்போ ஓகே, இப்போ இந்த பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். இப்போ ஆந்தர்ல இருந்து நமக்கு போலன் கிரெயின்ஸ் வெளியே வருது, கரெக்டா? ஸோ ஆந்தர் வந்து போலன் கிரெயின்ஸை ரிலீஸ் பண்ணும். ஸோ அது எப்படி ரிலீஸ் பண்ணுது? போலன் கிரெயின்ஸ் பேசிக்கலா இங்க தான் ஃபார்ம் ஆகும். போலன் கிரெயின்ஸ் வந்து இந்த மைக்ரோஸ்பொராஞ்சியத்துல தான் ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் ஆகுது நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம், ஓகே. இப்போதைக்கு இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்குள்ளதான் நமக்கு போலன் கிரெயின்ஸ் இருக்கு. இப்போ போலன் கிரெயின்ஸ் வந்து வெளியே வரணும், வெளியே வந்தாதான் நமக்கு வந்து fertilization நடக்கும், கரெக்டா? சோ அது எப்படி வெளியே வரும்? How will these pollen grains come out of the anther? அது எப்படின்னா because of the breakage of the wall. இந்த ஃபர்ஸ்ட் 3 லேயர் இருக்குல்ல, இது 3 லேயருமே பிரேக் ஆகும், அதாவது இது டுகெதரா இந்த மாதிரி பிரேக் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நமக்கு pollen grains இருக்குன்னு வச்சுப்போம். இப்போ இது கம்ப்ளீட்டா இப்படி வந்து பிரேக் ஆச்சுன்னா then the pollen grains will come out. So the first 3 layers, epidermis, endothelium, middle layer, இந்த 3 layer தான் helps in dehiscence of anther, okay. The first 3 layers, I'll write it here. The first 3 layers helps in dehiscence of anther. So what is dehiscence? Dehiscence na என்னது? அதாவது breaking. So anther வந்து break ஆனாதான் நமக்கு உள்ள இருக்கிற pollen grains வந்து வெளியே வரும், கரெக்டா? அதுக்கு இந்த 3 லேயரும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல், ஓகேவா? சோ இதுதான் வந்து கம்ப்ளீட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆந்தர். சோ இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி வந்து இந்த போலன் கிரெயின் ஃபார்ம் ஆகுது, ஓகே. போலன் கிரெயின் தான் மேல் கேமிட், கரெக்ட். சோ அந்த போலன் கிரெயின் எப்படி ஃபார்ம் ஆகுதுன்னு டீடைலா நெக்ஸ்ட் நம்ம பார்க்கலாம்.